அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பத்தி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுவதற்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து மழை ஓய்ந்த பொழுது, எழுதியவர் நிழலி. இந்த குறுநாவல் வந்து எங்களுடைய அப்துல் அகத் உலகளாவிய குறுநாவல் போட்டியில தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசு பெற்ற குறுநாவல். நிழலி எழுதிய மழை ஓய்ந்த பொழுது இந்த நாவலை நான் வாசிக்க தொடங்கியதும் நிறைய கலவையான பலவித எண்ணங்கள் எனக்கு. என்னன்னா, முதல்ல ஒரு பாட்டு வந்து தான் ஞாபகம் வருது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மணம்பல ஐயா கூட பேசும்போது கூட இந்த பாட்டை ரொம்ப சிலாகிச்சு பேசுவார் என்கிட்ட. அந்த பாடல் முதல்ல ஞாபகம் வந்தது. இன்றைய வாழ்க்கை சூழல்ல கார்ப்பரேட் மயமாயிருச்சு, அது இது நம்ம எல்லாம் சொல்லும்போது கூடுதலாக ஒரு புதிய சொல் வந்து இந்த வேலை பார்க்குற பணம் சம்பாதிக்கிற எல்லார்ட்டையும் ஒன்று கூடி வந்திருக்கு. அது என்னன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒர்க் ப்ரெஷர், வாழ்க்கையில் ரொம்ப வெறுத்துட்டோம், ரொம்ப அழுத்தமாக இருக்குது, இது இது இந்த வாழ்வு ரொம்ப மிரட்டுது, இப்படி எல்லாரும் பேசுறது. பேனிக் அட்டாக் அப்படின்ற சொல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு, அவருக்கு அப்படி பிளாங்க் ஆயிட்டாங்க. என்ன காரணம்னா ரொம்ப ப்ரெஷரு, வேலை, அடுத்ததுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி சொற்கள்லாம் இப்போ ரொம்ப புழக்கத்தில் இருக்கிற சொற்கள். இதனுடைய தாக்கமும் அதிகம். எல்லாரும் டிப்ரெஷனா, அதன் காரணமாக நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ், கருத்துகள், அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பேசுறது, இப்படியாக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இந்த கதைக்கு பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த கதையை பற்றியே நான் பேசலை இப்போ வரைக்கும். இந்த கதையை படிக்கும்போது இந்த எளிய மனிதர்களின் உலகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கண்முன்னே ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க நிழலி. எப்படின்னா, இந்த கதையில் குறுநாவலில் வர்ற சில கதாபாத்திரங்கள் யாருன்னா, தெரு ஓரத்தில் ஆதரவற்று நாதியற்று வாழ்கிற மக்கள், பெண்கள். ஒரு பரட்டச்சி, ஒரு ராசா கிழவி, ஒரு சாக்கு பொறுக்கி, இதுதான் கதாபாத்திரங்களே. இன்னொரு பக்கம் நம்மளுடைய குறுநாவல் போட்டியின் முக்கிய விதிமுறையான அப்துல் அகத் என்னும் கதாபாத்திரம், இது ஒரு பக்கம். இந்த பெண்கள், இந்த சாக்கு பொறுக்கி, இவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெண்கதை. இதை பற்றி இவங்க விளக்கி சொல்லும்போது ஒரு வித பதட்டம் வருது. கேட்க ஆள் இல்லைன்னா, கேட்க நாதி இல்லைன்னா மனித வாழ்வு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மிரட்டலுக்கு நிறைய இடத்துல கேள்விகளை கேட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. கதையின் தலைப்பு மழை ஓய்ந்த பொழுது. இது மழையில தான் இந்த கதையே இருக்கு. மழைக்காலத்துல தான் இந்த கதையே இருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த மழையை நம்ம வேற வேற விதமா ரசிச்சிருக்கிறோம், வேற வேற விதமா வர்ணிச்சிருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம், பயந்துருக்கிறோம். ஆனா இந்த மழை வரும்போது வீடு கூரை எல்லாம் இருந்து மாடியில ஏறி தப்பிச்சு வாழ்ந்தவங்களை மட்டுமே தான் பார்த்து நம்ம பரிதாபப்பட்டிருக்கோம். அது கூட இல்லாம சாலையோரத்துல வாழ்ந்தவர்களின் வாழ்வு என்ன அப்படின்றத நமக்கு ரொம்ப தெளிவா காட்டியிருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தும் பொருட்கள், அவங்களுடைய வாழ்விடம், இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பரட்டச்சி, ராசா கிழவி, பெண் பாத்திரங்கள், இன்னொரு ஆண் கதாபாத்திரம், இது எல்லாத்துக்கும் இப்படி ஆதரவற்று இருப்பதனால, இவங்க ஏன் ஆதரவற்று வந்தாங்கன்றதுக்கு ஒரு பின்கதை இருக்கு. ஆதரவற்று இருக்கிறதுனாலே இவங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள், குறிப்பா பாலியல் துன்பங்கள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே. ராசாக்கள் வயசான கிழவிலிருந்து இந்த பொம்பளையால் ஒருத்தவங்க பரட்டச்சின்றவங்க நடுத்தர வயது அவங்க வரைக்கும் யாருக்கும் மிச்சம் இல்லாம பாலியல், அதோட இன்னொரு ஆண், அவருக்கும் ஒரு தொல்லை. அப்போ இது எல்லாமே இந்த மனிதர்கள் உலகத்துல நடக்குதுன்றத ரொம்ப விளக்கமா இதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நான் முன்பு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவுகள்லாம் எழுதுண்டு. பெய்கிறது என்னவோ ஒரே மழைதான், கண்ணாடி சன்னல் வழியாக மாடியிலிருந்து ரசித்துக்கிட்டே தேநீர் குடிப்பவனுக்கு அந்த மழை ரொம்ப அழகா இருக்கு, ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த மலையில ஊறி போய் கை கால் ஊறி போய் இருக்கிறவனுக்கு அது பெரிய கொடுமை. அந்த மழை பெய்கிறது என்னவோ ஒரே மழை தான் அப்படின்னு, அந்த ஒரே மழை தான் பெய்யுது. இந்த விதவிதமான அடுக்குகள் இருக்கும் மனிதர்கள் படுற கஷ்டம் வந்து இந்த நாவல்ல அவ்வளோ அழகா காட்டியிருக்கிறாங்க. இந்த ராசா கிழவி கதாபாத்திரத்தை எடுத்து பேசும்போது இது வெறும் இந்த எளிய மனிதர்களின் வாழ்க்கை, சாலையோரத்தில் வாழ்றவங்க அப்படின்னு இல்லை,
இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்றத சொல்றதுலதான் எழுத்தாளருடைய அறம் நிக்குது. ஏன் வந்தாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றத சொல்லி வராங்க. ஒரு ஆணவ கொலை ஆகாமல் வன்புணரப்பட்டு தான் மகனை காதலிச்ச பெண்ணுன்னு வன்புணரப்பட்டு அந்த பொண்ணை தூக்கி எறிஞ்சு ஒரு ஆத்துல வீசி அவன் எங்கேயோ ஒதுங்கி மண்டை குழம்பி ஒரு ஆதரவற்ற நிலைக்கு போனது ராசா கிழவி பேசும்போது ஒரு பாட்டு பாடுறதா எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு நாட்டுப்புற பாடல் தான். ரொம்ப ரசிச்சேன் நான். தாலிக்கு அரும்பெடுத்த தட்டானும் தாங்குருடோ, சேலைக்கு நூலெடுத்த சேனியனும் தாங்குருடோ, பஞ்சாங்கம் பார்க்க வந்த பாப்பானும் தாங்குருடோ, எழுதியவன் தான் குருடோ இல்லை எழுத்தாணி கூறலையோன்னு சோகமா அந்த ராசா கிழவி பாடுறாளாம். இப்படியாக கதையினூடே நிலத்தின் அந்த மண்ணின் மக்களின் சொல்களையும் அவங்களுடைய பாடல்களையும் அழகா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முழு கதையும் சொல்ல விரும்பல, நீங்க வாங்கி படிங்க. பரட்டச்சி, சாக்கு பொறுக்கி, இந்த மாதிரி கதாபாத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை. அப்ப நம்மளை சுத்தி இது எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. உண்மையிலேயே நம்ம நல்லா இருக்கிறோம், உண்மையிலேயே நல்லா இருக்கிறோம், நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு, தலைக்கு மேல கூரை இருக்கு, சாப்பிட சாப்பாடு இருக்கு, உடுக்க உடை இருக்கு. இது மூன்றுமே இல்லாதவர்கள் தான் இந்த கதையின் கதாபாத்திரங்கள். அவர்களுடைய வாழ்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கும், நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்றத நமக்கு ஒரு கண்ணாடி போல காட்டுவதற்கும் இந்த குறுநாவல் முக்கியமானது. இதுல முக்கியமான எங்க கதாபாத்திரத்தை சொல்ல மறந்துட்டேனே, அப்துல் அஹத். அவர் ஒரு சேவகரா வர்றாரு இந்த இந்த கதையில. மழைக்காலம், நம்ம சென்னை பெருவெள்ள காலத்துல தன்னார்வலர்களா இறங்கி அரசியல் கட்சிகள் பற்றி பேசல, தன்னார்வலர்களா எத்தனை பேர் இறங்கி வேலை செஞ்சாங்க, அவங்க செஞ்ச ஒவ்வொரு ஒட்டுமொத்த செயல்பாட்டின் தொகுப்பா அகதுன்னு ஒரு அருமையான கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அவர் இப்படி இறங்கி வீடு வீடா போய் உதவி கேட்டு உதவி செய்யறாரு. மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறாரு, உணவு கொடுக்குறாரு, பால் ரொட்டி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஏன் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன கதையை வச்சு ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. நாம் வாழும் உலகம்தான். நாம் அனுதினமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில கடந்து போகும்போது நாம் பார்க்கும் மனிதர்கள் தான், சாலையோரம் இருக்கிறவங்களும் சரி, இப்படி வாழ்றவங்களும் சரி. ஆனா அவர்களுக்கான வாழ்க்கை என்ன அப்படின்னு நம்ம ஒரு கணமும் யோசிச்சு பார்த்ததில்ல. ஏன்னா நமக்கு அதுக்கான நேரமும் இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கோம் அவசரமா. ஆனா நிழலி நின்று அவங்க சார்பா நின்று அவங்க பார்வையில அவங்க உயரத்துக்கு கீழே இறங்கி அந்த தரையில உட்கார்ந்து பார்த்து எழுதியிருக்கிறாங்க இந்த குறுநாவலை. இன்று நிழலி எழுதிய மழை ஓய்ந்த பொழுது என்ற குறுநாவலை உங்களோட வாசிச்சதுல, அதை பற்றி பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.